70th மினிட். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல அதிகமா ஃபிளைட்ஸ் பத்தி தான் பேசியிருக்கோம். இந்த தடவை இந்த வீக் ஃபுல்லாவே ஸ்பேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசலாமா? லாஸ்ட் வீக் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் ஃபுல்லாவே அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம்னா 3i அட்லஸ். நம்ம படங்கள்ல அப்புறம் நிறைய விசில் ப்ளோவர்ஸ் எல்லாம் ஏலியன்ஸ் இருக்காங்க, நாசா வந்து அதை மறைக்கிறாங்க அண்ட் ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏலியன்ஸ் வச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய கான்ஸ்பிரசிஸ் கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ ரியல் சயின்டிஸ்டே வந்துட்டு இந்த 3i அட்லஸ்ன்றது வந்து ஒரு ஏலியன் ஷிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. பட் அகைன் இது ஒரு சந்தேகம் மட்டும்தான் அண்ட் இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த 3i அட்லஸ் அப்படின்றது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் காமெட்னு சொல்றாங்க. இந்த காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது வால் நட்சத்திரம், விண்கல், இதெல்லாம் என்னன்னு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதை பத்தி ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3i அட்லஸ்ன்றது எதனால ஒரு ஏலியன் ஷிப்பா இருக்கிறதுக்கு இல்ல ஒரு ஏலியன் டெக்னாலஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கன்ற பாயிண்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா சொல்லப்படுற ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த 3i அட்லஸோட மெட்டீரியல் காம்போசிஷன். பொதுவா வந்து நம்ம கண்டுபிடிக்கிற காமெட்டா இருக்கட்டும் இல்ல ஆஸ்ட்ராய்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு மெட்டீரியல் காம்போசிஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி 2 இன்டர்ஸ்டெல்லார் காமெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஊமோமா அண்ட் ரெண்டாவது வந்து 2i பொரிசோ அப்படின்னு சொல்லப்படுற 2 இன்டர்ஸ்டெல்லார் காமெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா இந்த இன்டர்ஸ்டெல்லார் காமெட்லயோ இல்ல காமெட்ஸ்லயோ வந்து மெட்டீரியல் காம்போசிஷன்ல அயன் ஜாஸ்தியா இருக்கும், நிக்கல் கம்மியா இருக்கும். பட் இந்த 3i அட்லஸ்ல நிக்கல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நம்மளோட பூமியில இந்த நிக்கல் அப்படின்ற மெட்டீரியல் அதிகமா இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிக்கல் அப்படின்றது நம்மளோட பூமிக்கு ஒரு நேச்சுரல் சோர்ஸ் கிடையாது. அதாவது இந்த நிக்கல் மெட்டீரியல் எங்கெங்க இருந்தெல்லாம் எடுக்கிறோன்றதை நம்ம நோட் பண்ணோம்னா நம்மளோட பூமியில இயற்கையா வர இடங்கள்ல இருந்து இல்ல, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்ல எப்பயோ வந்து நம்மளோட பூமியை ஒரு ஆஸ்ட்ராய்டோ காமெட்டோ தாக்கி இருக்கிற இடங்கள்ல இருந்து தான் அதிகமா இந்த நிக்கல்ன்ற மெட்டீரியல் எடுக்கப்படுது. ஸோ அதனால இந்த நிக்கல்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால இது வந்து ஒரு ஏலியன் ஷிப்பாவோ இல்ல ஒரு ஏலியன் டெக்னாலஜியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஆவி லோப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த 3i அட்லஸ் வந்து ஒரு ஏலியன் ஆப்ஜெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் இவர் எடுத்து வைக்கிறாரு. அதெல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ், அதெல்லாம் உண்மையா இல்ல இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் காமெட் தானா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல போடுறதுனால என்னால ஒரே வீடியோல ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி கவர் பண்ண முடியல. இது உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கா இல்ல ஒரே வீடியோல சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்கேஸ் ஒரே வீடியோல சொல்லணும்னா நான் ட்ரை பண்ணி அதை ஒரே வீடியோல சொல்றதுக்கு பாக்குறேன்.